ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சிறகடி காசை சீரியலோட ப்ரோமோ தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து ரொம்ப ஹைலைட்டான ஒரு சீன் நடக்க போகுது. ஏன்னா நம்ம எல்லாருமே எதிர்பார்க்குற ஒரு சீன் என்னென்னா, எப்படா ரோஹிணி மாட்டுவா, வசமாக கையுங்களவுமா எப்படா மாட்டுவா அப்படின்ற ஒரு சீனை தான் எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்கோம். அப்படி ஒரு சீன் தாங்க இந்த நாள் வந்து நடக்க போகுது. ஏன்னா நம்ம ரோஹிணியோட பையன் இருக்கான்ல, வந்து ஸ்கூலில் வந்து பேரண்ட்ஸ் மீட்டிங் வைக்கிறாங்க. அப்போ அவங்க அம்மா வந்து ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, ரோஹிணி இந்த மாதிரி நம்ம தம்பிக்கு பேரண்ட்ஸ் மீட்டிங் வச்சுருக்காங்க, நீ நேராக வரணும்னு சொல்லியிருக்காங்கப்பா, யாராவது ஒரு ஆள் கண்டிப்பாக வரணும், அம்மாவோ அப்பாவோ வரணும்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, அப்போ வந்து அவள் ரோகிணி சொல்கிறா, ஏம்மா அண்ணாமலை அங்குளும் அங்கே தான் வேலை செய்கிறாரு, நான் வந்தேன்னா கண்டிப்பாக மாட்டிக்குவேன், முத்தும் வந்து அங்கே பார்த்துட்டான்னு சொல்கிறேன், எப்படினாலும் எங்கிட்டனாலும் மாட்டிக்கிடுவேன் மாம்னாட்டியும், நல்லா யோசிம்மா, ஏன்னா யாராவது ஒரு ஆள் கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க, நீ வந்துதாம்மா ஆகணும், வேறு வழி இல்லை, ஏன்னா இது பையன் படிப்பு சம்மந்தப்பட்டது, அதனால் நீ கொஞ்சம் இது பண்ணுமா அப்படின்னும்போது, சரிம்மா நான் பார்க்குறேன், கண்டிப்பாக வர பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க. அப்போ மனோஜ் வந்து ஒரு பொண்ணுகிட்ட பயங்கரமாக, கடைக்கு வர்ற பொண்ணுகிட்ட பயங்கரமாக வலிகிறாரு. அப்போது அந்த ரோஹிணி சொல்கிற, எல்லா ஆம்பளையிலும் இதே மாதிரி தான் இருக்கிறீங்க, என்ன தான் கிளி மாதிரி ஒரு பொண்டாட்டி இருந்தாலும் குரங்கு மாதிரி ஒரு வப்பாட்டி இருக்கணும்னே நினைக்கிறீங்க. இல்லை ரோஹிணி, இது வந்து தொழில் ட்ரிக்கு, நம்ம அப்படியே அன்பாக பேசுகிற மாதிரி பேசினா தான் அவங்க நல்ல பொருள் நம்மக்கிட்ட நல்லா வாங்குவாங்க, நம்ம சும்மா மூஞ்சி சிறுன்னு வச்சுருந்தோன்னா வாங்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சொல்லி சமாளிக்கிறாப்புல. அப்புறம் அப்படியே வீட்டுக்கு போயிடுறாங்க. அப்போ வந்து மீனாவும் முத்துவும் கார் ஓட்ட பழகுறாங்க. மீனா வந்து நல்லா அழகாக டிரைவிங் பழகிட்டு இருக்காங்க. அப்போ முத்து வந்து ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணும்போது, நான் வந்து கார் ஓட்டி பழகிட்டு வரல, ரோஹிணியும் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு சமைச்சிட்டு சரி ரெடி ஆகிட்டு இருக்கா. இங்கே வந்து மீனாவுக்கு நல்லாவே டிரைவிங் சொல்லி கொடுத்துருக்கா. சின்ன மிஸ்டேக் பண்ணும்போது முத்து வந்து பயங்கரமாக சத்தம் போடுறாரு, இப்படியெல்லாம் சிடுன்னு விழுந்திங்கன்னா நான் இல்லை, யாருமே டிரைவிங் ஸ்கூலுக்கு வரமாட்டாங்க, எல்லாருமே ஆரம்பத்தில் சில மிஸ்டேக் பண்ணுவாங்க, அதெல்லாம் சொல்லிக் கொடுக்குறதுக்கு தானே டிரைவிங் ஸ்கூல் வர்றாங்க, இங்கே எடுத்துமே அதை கரெக்டாக பண்ணு இதை கரெக்டாக பண்ணு எல்லாம் கரெக்டாக பண்ண தெரிஞ்சால் நாங்கள் டிரைவிங் ஸ்கூலுக்கு வரோம் அப்படின்னு சொல்லி மீனா கரெக்டான பாயிண்டை பிடிச்சி சத்தம் போட்டுட்டையும் முத்துக்கு புரிஞ்சிருது. சரிம்மா நான் தெரியாமல் பண்ணிவிட்டு இனிமேல் நான் அன்பாகவே சொல்லிக் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்பாக அழகாக சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து மீனாவோட ஃப்ரெண்ட்ஸ் ரோட்டில் நின்றுட்டு இருக்காங்க. அப்போ பார்த்துட்டு எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிற்கிறாங்க, இருங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு ஓரமாக நின்று பேசும்போது, அப்போது மீனா நீ ரொம்ப அழகாக டிரைவிங் பண்ணுறடி, நல்லாவே ஓட்டுற, முத்து உங்களுக்கு நீ ஒரு சப்போர்ட்டுக்கு நல்ல ஆள் கிடச்சிருச்சு, உங்களுக்கு முடியலைன்னா டக்குன்னு உங்கள் ஒய்ஃபை ஓட்ட விட்டுறலாம்ல அப்படின்னு சொல்லி எல்லாருமே முத்துவை கலாய்க்கிறாங்க. அப்போ முத்து வந்து சொல்கிறாரு, நீங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்தால் போதுமே, என்னையை கலாய்ச்சி ஓட்டிடுவீங்களே அப்படின்னு, இப்போ எங்கே கிளம்புறீங்கன்னா இப்போ தான் வேலை முடிச்சுட்டு வரோம், பசிக்குது, ஒரு ஹோட்டல்கிட்ட நிப்பாட்டிடுங்க அப்படின்னு சொல்லும்போது ஹோட்டல்கிட்ட நிப்பாட்டி எல்லோரும் சாப்பிட்றாங்க.